ஆமாம், நம்பர் தான் கொடுங்க, நான் பேசுகிறேன், அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். வரியாமான்னு சொல்லி. சரியா? பார்ப்போம். எல்லாரும் வாங்க, சர்ச்சுக்கு வீட்டில் எல்லாரும் வாங்க. நம்ம எல்லாரும் போய் ஐயா வாங்க, சர்ச்சுக்காக வாங்க ஐயா. நல்லா இருக்கும். குட்டி பையனுக்கு யூத் நல்லா இருக்கும், அவன் என்ஜாய் பண்ணுவாமா. யூத் இருக்கும், யோசிங்க வாங்க. சரிங்களா? ஓகே, செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நான் எடுக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். சிறு கூட்டமாய் எங்களுக்கு இடத்துலமே ஆராதிக்க எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சிறு கூட்டமே பயப்படாதே, தேவன் ராஜ்யத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்ல ஜீவ வார்த்தை எப்படி நீர் எங்களுக்கு ராஜ்யத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. செய்தி வேலை கட்ட ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல உடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து என் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆவி ஆத்மா சரத்துக்கு தேவையான மன்னாவை தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. அடியாளை சிதைத்து ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. தாழ்த்தி இந்த கருத்தை ஒப்புக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த சாட்டர்டே ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் அனுப்புங்க. விஜய் வந்து குரூப்பில் பிள்ளை ரொம்ப பிஸி. நானும் இங்கே காலையில் தான் எனக்கு ஞாபகம், அம்மா துணைவியாரே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவன் பிஸியாக இருந்தால் நீங்களாவது அனுப்புங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்புங்க. அனுப்புனாதான் அவங்க பார்ப்பாங்க, சரி அந்த நேரத்தை ஃப்ரீ பண்ணுவாங்க. வர்றதுக்கு நம்ம என்ன செய்வாங்க, பொய் சுவிசேஷம் சொல்ல முடியாட்டாலும் வாட்ஸ்அப்லையாவது அனுப்புங்கய்யா. அல்லேலூயா. முடியவா முடியாதா? 10 பேருக்கு அனுப்புங்க. ஆண்டாண்டு காலமாக மழைக்கால இருக்கீங்க, 10 ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதா? ஹிந்துவா இருந்தாலும் அனுப்பி விடுங்க. அதை கொடுத்து இஃப் யூ ஃப்ரீ கம் அண்ட் ஜாயின் சொல்லுங்க. ஒருவேளை அன்னைக்கு காலையில் அவனுக்கு மனசு சரியில்லாமல் இருக்கும், சரி போய் தான் பார்ப்போமே என்னத்தை தான் சொல்கிறாங்கன்னு வருவான். முண்டை ஆட்டாதீங்க, செய்யுங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் அனுப்புங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்ந்து கட்டுவோம். இந்த நாளின் செய்திக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆண்டவர்கிட்ட நமக்கு தந்திருக்கிற தலைப்பு சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. உண்மையிலே நம்ம எல்லாம் சோர்ந்து போய் தான் இருக்கோம்ல. ஆரம்பத்தில் கலத்தியர்ல பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே தொடங்கின நீங்க மாம்சத்துல ஏயா முடிக்க போறீங்கன்னு கேட்கிற மாதிரி ஆவியில உற்சாகமாக தொடங்கி 6 மாசம் முடிய போகுது. அல்லேலூயா. கடைசி சண்டே வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறதுனால சபையிலே செயல்களெல்லாம் காலியா இருக்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் எப்படிதான் இருக்கு, சோர்வாக இருக்கிற போல இருக்கிற அந்த ஆண்டவருக்கு நமக்கு தருகிற செய்தி சோர்ந்து போகாதே என்று சொல்லி செய்தியை தருகிறார். இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சோர்ந்து போகாதே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, துணிவுடன் இரு அல்லது மனம் தளராதே. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? தைரியமா இருக்கணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும், சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும், நம்பிக்கை அற்ற சூழ்நிலை இருந்தாலும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? துணிவுடன் தைரியமா இருக்கணும். அடுத்ததாக மனம் தளர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. மனம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு சத்துரு வேற யாருமே கிடையாது, வீட்டார் தான் சத்துரு. ஹல்லேலூயா. கூட இருக்கிறவங்க, சபையில இருக்கிறவங்க தான் நமக்கு என்ன செய்வாங்க, டிஸ்கரேஜ் பண்றதுக்குரிய வார்த்தைகளை சொல்லுவாங்க. சூழ்நிலைகள் அப்படியெல்லாம் வரும். குடும்பத்துல நம்ம நம்பி இருக்கிறவங்க தான் மனம் தளர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்லுறாரு, சோர்ந்து போகாத, தைரியமாக இரு, மனம் தளர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு இந்த வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். சோர்வு என்பது ஒருவரின் உள்ளத்திலும் உடலிலும் ஆன்மாவிலும் வந்துவிடும் தளர்ச்சி, நம்பிக்கை இழப்பு, மனசோர்வு ஆகியவற்றை குறிக்கிறது. அது என்ன செய்யும்னா, அப்படியே நம்ம உடல் என்ன செய்ய பண்ணிடும், சோர்வு பண்ணிடும். என்ன செய்யாது, பிஸியா இருக்கிறதுக்கு விட போய் கொஞ்ச நேரம் தூங்கலாமான் இருக்கும், அதெல்லாம் யாருக்கிட்டையுமே பேச வேண்டாம், போய் தனியா உக்காந்துக்கலாமான்னு தோணும். அப்படிதானே? அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பலனே இல்லாத, அது வரைக்கும் நல்ல பலனா இருக்கும். சோர்வு வந்துச்சுன்னா அப்பா இல்லாத வியாதிகள் எல்லாம் வந்து சரீரத்தை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு மங்கு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன செய்யும், தோணும். அது மட்டுமல்ல, ஆத்துமாவே அது நமக்கு என்னை தருகிறது, தளர்வை தருகிறது. என்னத்த செய்தி, என்னத்த கண்டம், போ நடக்கிறது நடந்து தொலையட்டும் விடு அப்படிங்கிற ஒரு தளர்வை அது நமக்கு என்ன செய்கிறது, தருகிறது. எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த வேத புத்தகத்திலே அவர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நாம் தியானித்து இதில் எல்லாவற்றையும் நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சோர்வு வருகிறது, பயம் வரும்போது சோர்வு வருகிறது. அடுத்து என்ன வருது, சுமக்க முடியாத பாரங்கள் வரும்போது சோர்வு வருகிறது. அப்படி இருந்தது
பொறாமை, நமக்குள்ளே ஒரு பொறாமை வரும்போது சோர்வு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எப்படிலாம் அந்த பயம் வேதத்தில் உள்ளவர்களை தாக்கியது, அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க என்பதை நாம் தியானித்து நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையை அதை போல முன்னேறி செல்ல போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூளை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இது யார் சொல்லுது? போதும் நான் செத்து போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லுது யாரு? இந்த படத்தையாவது பார்த்து சொல்லுங்கய்யா, யார் அது? வீடியா யாரு தெரியாதா? இயேசு சுவாமி. கால்வி யாரு? அந்த படத்தை பார்த்து சொல்லு. யார் சொன்னது? யார் சொன்னது? ஏதோ ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தாவே, பார்த்தீங்களா நம்ம எவ்வளவு அழகா நம்ம அறிவுல பெருகி போய் இருக்கோம் பாருங்க. எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, சூறை செடியில இருந்துட்டு எலியா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன் தெரியுமா? செத்து போன ஒரு பிள்ளைய உயிரோடு கூட எழுப்பின ஒரு தீர்க்கதரிசி. 3.5 ஆண்டு காலம் மழை தேசத்துல பெய்யாததான பெய்யல. 3.5 ஆண்டு காலம் கழிச்சு மழை பெய்யினா பெய்துச்சு. ஆசவேல் ராஜாவுக்கு பின்பதாக, ஆகாப் ராஜாவுக்கு பின்பதாக ரதத்துல குதிரைங்க கூட ஓடுன ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாகணும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் யார் இல்ல, நல்லவன் அல்ல. ஹல்லேலூயா. இது எந்த சூழ்நிலையில் அவர் சொல்றாருன்னு பார்த்தா, இந்த 430 தீர்க்கதரிசிகளை அவன் என்ன பண்ணிடுவான்னா வெட்டி போட்டுருவான் இல்லையா? பாகா தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டுருவான். அப்ப எசபேல் சொல்றா, இந்த தீர்க்கதரிசிகளுக்கு என்ன நடந்துச்சோ இதே உனக்கு நாளைக்கு என்ன செய்யும், நேரத்துல நடக்கும்னு சொன்ன ஒரு எசபேல் ஆகிய ஒரு பெண்ணுடைய ஒரு வார்த்தைக்கு பயந்து இத்தனை பெரிய காரியங்களை சாதனைகளை செய்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாகணும். சாரிபாத் வீட்டுல போய், விதவை வீட்டுல போய் ஒரு கலச எண்ணெயும் ஒரு அப்பமும் இருந்து பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் சுட்டு என்ன செய்வாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க. இப்படி எல்லாம் பெரிய பெரிய அற்புதங்களை செய்கின்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். காரணம் என்ன? பயம். ஹல்லேலூயா. பயம். இயேசுவே நாளைக்கு என்ன செய்திருவா, என்ன கொண்டு போட்டுருவா அப்படின்னு சொல்லுகிற ஒரு பயம். சூறை செடி கீழ் போய் படுத்து கொண்டு அவர் சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த காலை வேளையிலும் சூழ்நிலைகள் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். எனக்கு வயது 55 ஆகுது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களில் இருந்து இயேசுதான் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னுடைய 13வது வயதிலே என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். நாங்க இப்போ இந்த கோலையார் என்று சொல்லுற ஒரு எஸ்டேட்ல நாங்க இருந்தோம். எலக்ட்ரிசிட்டி போர்டில் எங்க அப்பா வேலை பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல என் கண்ணு முன்னாடி எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல ஜீவன் போய் மறிக்கிறாங்க. ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்தா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில். நான் அதில் இப்படி ஒரு பெரிய போஸ் நின்றுட்டு அந்த கோயிலையும் பார்க்குறேன், கீழையும் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொல்றேன், ஆண்டவரே மரித்தவர்களும் மௌனத்தில் 13 வயசு, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நான் எப்படி ஆண்டவரே உண்மை நான் துதிக்க முடியும் என்று சொல்லி அந்த வசனத்தை ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்தார். அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் 13 வயது எனக்கு 55 ஆண்டுகள் அந்த ஆண்டவருக்குள்ளாக ஓடி வருகிறேன். இன்றைக்கு நானும் சொல்லுகிறேன், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயம் வரும்போது நாம் சொல்லுகிற வார்த்தை, போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும். வேதத்திலும் எலியா தீர்க்கதரிசி அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவனை போல சாதனைகளை நாம் செய்யவில்லை, ஆனால் அப்படிப்பட்ட சாதனைகளை செய்த எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரத்தான் செய்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது பேதுரு, மார்க் 14:72, உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிட்டு, சேவல் 2 தரம் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. இந்த பேதுருவுடைய சாதனைகள் என்ன? இந்த பேதுரு இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. அவர் செய்த எல்லா அற்புதத்தையும் பார்த்த மனிதன், எல்லா அற்புதத்தையும் பார்த்து அவரோடு கூட புசித்த ஒரு மனிதன்.
மலையிலே போய் அந்த எலியா தீர்க்கதரிசி அவர்கள் வந்தபோது அந்த மறுரூபமாகிற மலையிலேயே அந்த மறுரூபத்தை பார்த்த ஒரு மனிதன், அங்கிருந்து தெய்வ சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன், எல்லாம் தெரியும், இயேசுவோடு கூட இருந்தவர் யார் என்று சொல்லி கூட அவனுக்கு மாத்திரம்தான் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இயேசு கேட்கும் போது அவன் சொன்னான், நீ யாரு? பிதாவுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சொன்னது யாரு? பேதுரு தான் சொன்னார் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட விசுவாசமுடைய பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு மறுதலிக்கக்கூடிய ஒரு பயம் அவனை சூழ்ந்து கொண்டது. ஹல்லேலூயா! இயேசுவை பிடித்து பிரதான ஆசாரியர் அங்கே விசாரித்துக் கொண்டிருக்கும் போது இவன் பயந்து போய் அந்த வழியாக வரும்போது அந்த நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிற ஒரு வேலைக்காரி சொல்லுகிறார், நீ இயேசுவோடு கூட இருந்தாய் என்று சொல்லி அவனுக்குள்ளே பயம் வந்தது. இயேசுக்கு நடக்க போகிற காரியங்கள் நமக்கு வரப்போகிறது சொல்லி பயம் வந்த ஒரு என்ன செய்தான்? மறுதலித்து விட்டான். ஹல்லேலூயா! மறுதலித்து விட்டு ஏன் அழுகிறான்? அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. நான் இருந்து எதுக்கு? இவ்வளோ அற்புதம் செய்தவர், அவர் நீதிமான் என்று எனக்கு தெரியும், அவன் தேவனுடைய குமாரன் என்று எனக்கு தெரியும். ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி முன்னாடி நான் அவரை மறுதலிச்சிட்டனே என்று சொல்லி ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்தபோது அவன் அழுகிறான். மன கசந்து என்ன செய்கிறான்? அழுகிறான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரத்தான் சரி. என்னுடைய வாழ்க்கையில வந்தது ஒரு 4 வருடத்துக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நான் வாயை திறந்து சில வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டேன். என்னுடைய இருதயம் கசந்து போயிற்று. நான் ஓடி போய் பாஸ்டரிடத்தில் நான் சொன்னேன் அந்த சண்டே, பாஸ்டர் நான் என்னுடைய வேதனையினால் என்னுடைய வார்த்தையினால் இந்த வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டேன் பாஸ்டர், எனக்கு கம்யூனியன் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கு என்று சொன்னேன். பார்த்து சொன்னாங்க, பரவாயில்ல, நீங்க கடந்து போன சூழ்நிலையை ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை போகும்போது ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் சொல்லி இருப்பீர்களானால் பயப்படாதீர்கள். நமக்கு முன்னோடியாக ஒரு அண்ணாச்சி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! பயம் என்ன செய்கிறது? நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது. அடுத்ததாக எது நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ளுகிறது? சுமக்க முடியாத பாரங்கள். ஹல்லேலூயா! வீட்டில் உள்ள பாரங்கள், வேலை பழுக்கள், சுற்றத்தாருடைய பிரச்சனைகளினால வருகிற பாரங்கள், பினான்சியல் ப்ராப்ளம், வியாதி ஒரு பக்கம், தேவைகள் ஒரு பக்கம், சுற்றத்தாரால் சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட பாரங்கள் நம்மை அழுத்தும் போது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். பாருங்க, உங்களுடைய விண்ணாக புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணக்கூடாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டார். யார் அது? மோசே. ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது தாங்க முடியாத பாரம், ஜனங்களுடைய முறுமுறுப்பு, ஜனங்களினால் வருகிற உபத்திரவங்கள். ஹல்லேலூயா! காலை வனத்தில் நடக்கிறது அத்தனை ஒரு சாத்தியம் கிடையாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! தண்ணிக்கு வழி இல்லை, ஜனங்களை எப்படி போஷிக்க முடியும்? இறைச்சி கொடுன்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட பாரங்கள் ஒரு மனுஷனை அழுத்தும் போது சோர்வு அவனுக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! அடுத்தாக பார்க்கும்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:8 சொல்கிறது, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை, ஏனெனில் பிழைத்தோம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா! இது யாரு சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்திலே புதிய பாட்டிலே மிகப்பெரிய ஜாம்பவானாக கருதப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய தரிசனத்தை நேரடியாக பெற்ற ஒரு மனிதன், 13க்கும் அதிகமான நிருபங்களை எழுதின ஒரு மனிதன், தேசங்கள் தோறும் சுற்றி சுற்றி சுவிசேஷத்தை பிரசங்கித்த மனிதன், தனக்கு கீழாக வருகிற லீடர்ஸ்களை உருவாக்கி வைத்த ஒரு மனிதன். அவர் சொல்லுகிறார், பாரம் என்ன செய்ய முடியவில்லை, தாங்க முடியவில்லை. ஹல்லேலூயா! சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுவிக்க கூடும்? ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமான எத்தனையோ காரியங்களை நாம் ஆண்டவருக்காக செய்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களே இப்படிப்பட்ட சோர்வுகள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நம்மளை பலவீனப்படுத்தத்தான் செய்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகவே இந்த காலைகளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், சோர்ந்து போகாதீர்கள். எல்லாரும் சொல்லுவோமா? சோர்ந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்க போய் ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சீங்கன்னா ஒரே நிமிஷத்துல நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிட்டுருவாங்க. சிஸ்டர் அதுவா நடக்கவே இல்லை. சில ஆளுங்களை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாவே இருப்பாங்க. ஹல்லேலூயா! பாசிட்டிவான வார்த்தையே என்ன செய்யாது, வாயிலிருந்து வராது, நெகட்டிவாவே இருப்பாங்க. அதுவா சூழ்நிலையே சரியில்லைப்பா, நடக்கவே நடக்காது, சாத்தியமே கிடையாது.
நிறைவேறாது. நீங்க நினைச்சு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க சிஸ்டர், அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. ஆனா சில ஆவிக்குரிய மனிதர்கள் ஆண்டவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகிடத்துல போய் நீங்க சொல்லுவீங்கனால் அவங்க சொல்லுவாங்க, கேரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் நம்மை காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரி தாட்டு நீர் வட்டினா என்ன சிஸ்டர்? தண்ணி வரும். பானையில மாயெண்ணெய் இல்லாட்டா என்ன சிஸ்டர்? தண்ணி வரும். எந்த ராஜா மலேசியாவை ஆண்டா என்ன சிஸ்டர்? நமக்கு தேவையான ஆசீர்வாதம் நமக்கு வரும். எந்த பாஸ் மாறினா என்ன சிஸ்டர்? நமக்குள்ளது நமக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா! எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பாஸ், வானாடி வானங்களுக்கு மேலாய் பரலோக ராஜ்யத்திலே பரம சிங்காசனத்திலே ஒருவர் உட்கார்ந்து எல்லாரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாரே, அவருடைய பிள்ளைகளாய் சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதம் அங்கே இருந்து வருகிறது. ஹல்லேலூயா! ஆகவே உலகத்துல எந்த ஆர்வத்தினாலும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு. இது யாருடைய வார்த்தையில் வாயிலிருந்து வருகிற வார்த்தையா இருக்கும்? ஆண்டவரை நன்றாக பிடித்துக் கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிற மக்களிடத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து நம்மை உற்சாகப்படுத்தும். ஹல்லேலூயா! அடுத்தாக நான் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை வரும்போது அவனுக்குள்ளே சோறு வருகிறது. ஹல்லேலூயா! இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். பாருங்க, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா! இந்த யோனா யாரு? நினிவே பட்டணத்துக்கு போய் மனம் திரும்புதலுக்கு என்று தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். நினிவே பட்டணத்தால் பொல்லாத ஜனங்கள். ஹல்லேலூயா! அவங்க மனிதர்களை கொண்டு அப்படியே அந்த எலும்பு கொடுத்து அந்த தேசத்து எல்லைகள்லாம் தூக்கி வச்சிருப்பாங்க. அந்த தேசத்து எல்லையெல்லாம் நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா என்னதாக இருக்கும்? எலும்பு. இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் வாழுகிற இடம். யோனாக்கு நல்லா தெரியும், அவனுக்கு உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மனுஷங்கள். தெய்வ பயமே அங்க என்ன செய்யாது, கிடையாது. இப்ப இங்க போய் சொல்றாரு, நீ போய் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு. இப்ப இவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஒருவேளை போய் சொல்லிட்டான், இவனுக்கு மனம் திரும்பிட்டான், ஆண்டவர் அவங்களை காப்பாத்திட்டான், இவனுக்கு என்ன கிடைக்காது? தண்டனை கிடைக்காது. ஹல்லேலூயா! அப்ப இவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொன்னா நாம போய் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆண்டவர் விட்டாரா? மீனுக்கு வயிற்றுல எல்லாம் போட்டு புரட்டி எடுத்து போய் தீர்க்க தரிசனத்தை என்ன செய்து விட்டார்? சொல்ல வைத்து விட்டார். ஆனால் ஆண்டவர் 40 நாள் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? டைம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா! அவனுக்கு ரப்பரா பாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் லகுவா எல்லாத்தையும் என்ன செய்திருந்தாங்களாம்? சூழ்ந்து. அவன் அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிற கடவுள் பயம் இல்லாதவன். ஆனா ஒரு தீர்க்க தரிசி போய் சொன்ன உடனே எவ்வளவு அவார் ஆயிட்டான் பாருங்க. நடக்குதோ இல்லையோடா, இந்த 40 நாள் என்னச்சு பாசிங் போடு. ஒருவேளை அவன் சாமி மனம் திரும்பி நமக்கு இறக்கம் பாராட்டிட்டா என்ன செய்யுது? சந்தோஷம் தானே. போட்டான் 40 நாள், அனுபவிக்கிறதுனா அனுபவிச்சுட்டான். 40 நாள் பாசிங் போட்டான். கர்த்தர் மனம் இறங்கினார், ஜனங்களை தீங்கிலிருந்து விடுவித்தார். யோனாவை பார்த்து சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்காக நான் பரிதபிக்காம இருப்பேனப்பா. பாரு, ஆடு மாட கூட பட்டினி போட்டு கேட்கிறானே, அப்புறம் நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? இல்லையா? அப்போ பொறாமை, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது நான் நிறைய பொறாமப்பட்டு கேட்பான். நான் ஒத்துக்கொள்வேன். எனக்கு கிடைக்காத சில ஆசீர்வாதங்கள் நான் கேட்டு எதையாவது ஒன்று விரும்பி கேட்டுட்டு இருப்பானே, எனக்கு கிடைக்காது. அது மற்றவங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, அங்க மட்டும் என்ன விசேஷம்? நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. அங்க மட்டும் என்ன விசேஷம்? அது என்ன, கொஞ்சம் சீக்கிரத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவரே. எனக்கு நான் கேட்டிருக்கேன். கேளுங்க நீங்க ஆண்டவர்கிட்ட. நான் கேட்டிருக்கேன், வாதாடி இருக்கேன், இன்னும் வாதாடிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் வாதாடிட்டு தான் இருக்கிறேன். தாங்க ஆண்டவரே, நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நம் பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ளே சோர்வை கொண்டு வருகிறது. மத்தேயு 26:38. அப்பொழுது அவர்
என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பொறாமை பிடித்த மனிதர்களால் ஆண்டவர் என்ன செய்யப்பட்டார்? சிலுவையிலே அறையப்படுவதற்கு கொண்டு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ளே ஒரு பயம் பிடித்தது, திகில் பிடித்தது. ஓடி போய் தாவடத்திலே கேட்டார், இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டுதல் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் பாவங்கள் அவர் மேலே கொட்டப்பட்ட போது, பாரம் சுமத்தப்பட்ட போது, சரீரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள் வெட்டித்து அதிலிருந்து இரத்தமானது வேர்வையாக வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பொறாமை கொண்ட ஜனங்களால அவர் தனிமைப்படுத்தப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார், தூசணமான வார்த்தைகளால கீழ்த்தரமாக பேசப்பட்டார். ஹல்லேலூயா. நீ ராஜாவாக இருந்தால் நீ தப்பித்துக் கொள்ள, உன்னை நீயே தப்பித்துக் கொள்ள முடியுமானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று சொல்லி ஜனங்கள் அவர் என்ன செய்தார்கள்? மனம் அடித்து போக பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே ஜெயம் பெற்றாரா? ஜெயம் பெற்றாரா? ஜெயம் பெற்றார். எப்படி ஜெயம் பெற்றார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். முன்னிருந்து வைக்கப்பட்ட சந்தோஷம் என்ன? சந்தோஷம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் என்ன? பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பும் போது சொல்லி அனுப்பினார், இந்த மிஷனை முடிச்சு நீ வந்தா என்னுடைய வலது வாசத்தில் நீ வீற்றிருப்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் சில வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கும் சில தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் இப்படி எல்லாம் இருக்கலாம், ஆனால் இவைகளை முடித்துவிட்டு என்னிடத்தில் வருவாயானால் உனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார்? கலாத்தியர் 6:9, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நமக்கு ரிவார்டு தருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயா 40:28 சொல்லுது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய நான் தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் சோர்ந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே நாமளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மாத்திரமல்ல, ஏசாயா 55:9 சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற சூழ்நிலை, நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நினைவுகள் நம்மை குறித்து மேலானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம் அவைகள் மேலானவைகளாய் இருக்கிறபடினாலே நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம நடத்துகிறார். ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நீங்க சோர்ந்து போவீங்களோ, நீங்க படுக்கிறீங்களோ, உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களோ, நடந்து ஜெபிக்கிறீங்களோ, சொல்லுங்க, ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நீ உற்சாகப்படுத்தும்படி ஒரு தரிசனத்தை தாரும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், சந்தோஷம் மனமகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நொறுங்கின எலும்புகள் என்ன செய்யும்? கைகூடும். ஆண்டவரே நான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சி கேட்கும்படியான செய்திகளை எனக்கு அனுப்பும் ஆண்டவரே, நான் திரும்பமாய் உமக்குள்ளாய் எழுப்பி நிற்கட்டும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். யாக்கோபு 1:12 சொல்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனுக்கு விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருகிறார். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம், பாக்கியவாட்டிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தான் ஆண்டவர் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, சோர்வு வருவதற்கான காரணங்கள் என்ன? நீண்ட நேரம் பதிலில்லாத ஜெபம், மனிதர்களிடமிருந்து எதிர்ப்பு, தொடர்ந்து சோதனைகள். நிறைய நேரம் நமக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபித்துட்டே இருப்போம், பதிலே கிடைச்சிருக்காது, சோறு வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல், நெடுநாட்களாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்.
இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாமல் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, மனிதர்களிடத்திலிருந்து வருகிற எதிர்ப்புகள் நம்ம என்ன செய்யப்படுகிறது? சோர்வு பண்ணுகிறது. தொடர்ந்து சோதனை, ஒரு சோதனையிலிருந்து ஜெயம் பெற்றோம்னா அடுத்த சோதனை, அடுத்த சோதனையிலிருந்து ஜெயம் பெற்றோம்னா அடுத்த, தொடர்ந்து வரும்போது அது நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ளுகிறது. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சோர்ந்து போகிறதுனால என்ன தீமைகள் நமக்கு வந்து சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இழந்துருவோம். அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு என்ன, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைய இருக்கும், எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? நம்பிக்கை இழந்துருவோம், விசுவாசம் இல்லாமல் போயிடும். ஆகவே சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இரண்டாவதாக, தேவன் திட்டத்தை மறுக்கவில்லை. நமக்கு ஆண்டவர் டெஸ்டினி வச்சு நம்ம நடத்திட்டு போவார். அந்த டெஸ்டினி நம்ம என்ன செய்துருவோம்? மறந்துடுவோம். அதை நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு வேற எங்கேயோ டிராவல் பண்ண என்ன செய்துருவோம்? ஆரம்பிச்சுவாங்க. சோர்வுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அடுத்ததாக, தேவனின் நன்மைகளை நம்ம என்ன செய்துருவோம்? மறந்துடுவோம். சோர்வு வந்துச்சுன்னா முன்னாடி செய்த எல்லா அதிசய அற்புதங்கள் நடத்தி கொண்டு வந்த எல்லா பாதைகளை என்ன செய்துருவோம்? மறந்துடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் செய்தாங்க இல்லையா? எத்தனையோ நன்மைகளை செய்துட்டு வந்தாங்க. மாறாக வந்த உடனே தண்ணி நல்லா இல்லைங்கிறதுக்காக டக்குன்னு என்ன செய்துட்டாங்க? சோர்ந்து போய் வேண்டாதவர்கள் என்ன செய்துறாங்க? செய்துதான். ஆகவே நாம் அந்த காரியத்திலே கவனமா இருக்க வேண்டும். அடுத்தது, தேவன் மீது நம்பிக்கையை குறைக்கும். சோர்வு வந்தோடனே விசுவாசம் என்ன செய்து போயிடும், எல்லாம் நெகட்டிவ் வரும். ஆண்டவர் எத்தனையோ பாசிட்டிவான ஆசீர்வாதங்களை செய்திருப்பாரு, அதெல்லாம் மறந்துட்டு நெகட்டிவ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து அவர் மீது உள்ள நம்பிக்கை என்ன செய்து விடுகிறது? குறைத்து விடுகிறது. தேவனின் வாக்குறுதிகளை மறப்பதற்கு வழி வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பார். அந்த வருடத்தில் நமக்கு என்ன வாக்குத்தத்தம்? அது வந்து தீம், ப்ராமிஸ் வர்ஸ். பைபிள்ல இருந்து கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் வர்ஸ் என்ன? நம்ம தமிழ் சர்ச்சுக்கு எல்லாரும் வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் டேனியல் சுரேஷ் வந்து பேசினாங்கல்ல. சரி, உங்களுக்கு ஒரு, நான் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு போட்டோல ஒரு வசனம் அடிச்சு கொடுத்தோம்ல, என்ன வசனம்? சரி, பரவாயில்ல, சொல்லி ஜெபிக்கணும். நான் ஜெபிப்பேன், டெய்லி நான் சொல்லி ஜெபிப்பேன். எனக்கு சோறு வருதுன்னா உடனே எழுதி இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி, ஏசாயா 49:14, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் வருஷ துவக்கத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலா நான் ஒரு சாட்சி சொல்லணும். நியூ இயர் ஆராதனைன்னு சொன்னா, நான் அந்த வருஷம் ரொம்ப சண்டை ஆண்டவர். எப்படின்னா, நியூ இயர் ஆராதனைனா நான் போய் ஏதோ ஒரு சபையிலிருந்து யாரோ ஒரு ஊழியக்காரர் மூலமா கொடுக்குற வாக்குத்தங்களை வாங்கிட்டு வந்து இந்த வருஷம் முழுவதும் ஜெபிக்கிறது தான் வழக்கம். இந்த வருஷம் என்ன ஆயிட்டுன்னா, அந்த தமிழ் சபையில என்ன வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, நியூ இயர் கொண்டாடணும், நியூ இயர் சர்ச்சு ஆராதனை வைக்கணும்னு சொன்னாங்க. குழப்பமா இருந்துச்சு. ஆனால் வைக்கணும். என் ஹஸ்பண்ட் சொல்றேன், இப்போ நம்ம போய் எங்கேயாவது ஒரு சபையில இருந்து ஒரு பாஸ்டர் வாக்குத்தத்தை வாங்கிட்டு வர்றது எப்படி இருக்கு, நம்மள மெசேஜ் கொடுக்க சொல்லிடுவாங்களோ அப்படி ஒரு பயம் எங்க 2 பேத்துக்குள்ளே இருந்துட்டே இருந்து. விஜய் அழகா வந்து டேனியல் சுரேஷ் பாஸ்டர் இது பண்ணாங்க. அப்போ நான் ஜெபித்துட்டே வந்தேன், ஆண்டவரே அந்த மகன் மூலம் எங்களுக்கு இந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தை நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்துட்டே இருக்கும்போது பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கேன், மதில்கள் எப்போது எனக்கு முன்பதாக இருக்கிறது. அப்புறம் நான் எழுப்பி நினைச்சேன், ஒருவேளை நமக்கு இது ஞாபகத்துல இந்த வசனம் வருது போல, ஏன்னா வாக்குத்தத்தை கேட்டுட்டு இருக்கோம்ல, அதனால வருது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எடுத்து அடுத்த சைடு போய் உட்காந்து கமந்து உட்காந்து அப்படியே தூங்குறேன். அழகா ஒரு கை வந்து அதுல அது எழுதுது, அதாவது அந்த கை எழுதுது என்னோட கண்ணுல. அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. பாஸ்டர் டேனியல் சுரேஷ் வந்தவங்க வந்து வாக்குதான் சொல்றாங்க, நான் உங்களுக்கு வாக்குதான் தரமாட்டேன், ப்ராமிஸ் தான் தரமாட்டேன், சோதனைலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ரொம்ப அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தை என்ன செய்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஆனா அவரு கொடுத்த வசனத்திலிருந்து நான் எடுத்த வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பதாக சொல்லும், நான் உன்னை விட்டு விலகாதிருப்பேன். ஹல்லேலூயா. அது நம்ம கடைசி இந்த ஜெபத்தில் நம்ம சொல்லி அந்த வாக்குத்தை சுதந்திரித்தோம். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு 6 மாதங்கள் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்? உள்ள கைகளிலே நம்மை வரைந்து வைத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இருக்கிற 6 மாதத்திலும் உள்ளங்கையிலே வரைந்து வைத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஞானத்துல, நம்முடைய பலத்துல, நம்முடைய விசுவாசத்துல அல்ல, உலகம் உருவாவதற்கு முன்னதாகவே தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நம்மை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்தாரே, அவருடைய கிருபையினால், அவருடைய பலத்தினால், அவருடைய இரத்தத்தினால் அடுத்த 6 மாதத்தையும் உள்ள கையிலே
தன் ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே நமக்காக கொடுத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுவது தன் சொந்த குமாரனையே நமக்காக, சொந்த குமாரனுடைய ஜீவனையே நமக்காக தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது இப்படி. ஹல்லேலூயா! ஒரு ஜீவனையே கொடுப்பதற்கு மகனை தந்த தெய்வம் சொற்ப பினான்ஸ் தேவையை சந்திக்க மாட்டாரா? சொற்ப சரீர வியாதியை சந்திக்க மாட்டாரா? ஹல்லேலூயா! உங்களுடைய சின்ன சின்ன உலக பிரகாரமான தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நிச்சயமாக சந்திப்பார். ஹல்லேலூயா! விசுவாசத்தோடு கூட நாம் நடப்போம். சரி, சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நடுவில் உள்ளது பாருங்க. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோர்வில்லாத வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா சோர்வு என்ன செய்யும்? வரும். வந்துச்சா? நம்ம பார்த்தோம் இல்லையா? மோசேக்கு வந்துச்சு, எலியாவுக்கு வந்துச்சு, பேதுருக்கு வந்துச்சு, பவுலுக்கு வந்துச்சு, ஈவன் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஆல்சோ என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. ஆனா அவங்க அது எல்லாவற்றிலும் என்ன செய்றாங்க பாருங்க, சோர்வில்லாத வாழ்க்கை, ஆனால் சோர்விலே நிலைத்திருக்கும் வாழ்க்கை. ஹல்லேலூயா! சோர்விலேயும் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இனி பாருங்க, நாம் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து செபிக்கணும். ஆன்சர் வருதோ இல்லையோ நம்ம சொல்லுறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா! அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்துல போய் அந்த விதவை என்ன செய்தா? தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தாள். நம்ம ஜெபிக்கிறத காலையில முட்டி போட்டு சேஞ்ச ஆமே, அடுத்த நாள் காலையில் எழுப்பி ஆமே. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா! அடுத்தாக வசனத்தில் நிலைத்திருங்கள். வாக்கு தத்தங்களை நாம் விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டவரே உடைய வேலை இப்படி சொல்லுகிறது எனக்கு செய்யும், ஆண்டவரே உடைய வசனம் இப்படி சொல்லுகிறது எனக்கு செய்யும், எனக்கு தேவை இருக்கு, உடைய வாக்கு தத்தத்தின்படி என்னை என்ன செய்யும்? ஆசீர்வதியும் என்று சொல்லி வசனத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நல்ல நம்பிக்கையாளருடன் நட்பு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! பிலீவர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! பாருங்க, சில நேரங்களில் எனக்கு ரொம்ப சோர்வு இருந்துச்சுன்னா நான் பாசி எகிரிட்டு தான் போய் ப்ரேயர் பண்ணுறது போவேன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என் பிரச்சனையோ என் போராட்டமோ எதுவுமே சொல்ல மாட்டேன். சிஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணுங்க. அவங்க ப்ரே பண்ணுவாங்க. ஆவியானவர் நமக்கு தேவையான வார்த்தைகளை அவங்க வாயில வைத்து நமக்காக ஜெபிக்க பண்ணுவாங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சோறு வந்துட்டா டக்குன்னு போன் பண்ணி திரேசாக்கா எனக்காக ப்ரே பண்ணுங்க, என்னெல்லாம் ஒன்றும் சொல்ல விடாது, திரேசாக்கா எனக்காக ப்ரே பண்ணுங்க. அவங்க கொஞ்ச நேரம் சோத்திரம் ஆவியானவர் வாயில வார்த்தை வைப்பார். ஹல்லேலூயா! சோறு வந்துட்டா அமுதா ஆண்டிக்கு போன் பண்ணி, அமுதா ஆண்டி கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க ஆண்டி, அவங்களோட ப்ரே பண்ணுவாங்க. வார்த்தையை ஆண்டவர் அனுப்புவார். ஹல்லேலூயா! மாதா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, சின்ன பிள்ளைங்க ஃபோன் பண்ணுங்க, ஆண்டி எனக்கு இப்படி இருக்கு, வேற ஒன்றும் சொல்லக்கூடாது, ஒண்ணுக்கு என்ன இருக்குன்னு சொல்லணும், ஆண்டி எனக்கு ப்ரே பண்ணுங்க. ஆவியானவர் அவர்கள் மூலம் வார்த்தைகளை தந்து நம்மளை உற்சாகப்படுத்துவார். ஹல்லேலூயா! ஆகவே இந்த 3 காரியத்தை தொடர்ந்து செபியுங்கள். வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்த வசனங்களை அறிக்கை செய்யுங்கள். விசுவாச குடும்பங்களோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்து அவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? தொடர்பு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! ஆகவே தான் பவுல் சொல்கிறார், சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா! உடனே போன் பண்ணி எனக்கு 10 வெள்ளி போட்டு விடுங்க அப்படி சொல்லிடாதீங்க. ஜோதி சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மலேசியாவில் அது பழக்கம் பார்த்துருக்கீங்களா? நான் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். ஃபோன் பண்ணி ஒரு 300 வெள்ளி நீங்க போட்டு விடுங்களேன், நான் பார்க்குறேனே. பிரியமானவர்களே, கஷ்டம்னு வந்தால் நம்ம உதவணும். இடுக்கலில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ரொம்ப கஷ்டமா நீங்க அந்த ஆளை பார்த்துக்கணும். நம்ம செய்யணும். உண்மையிலே நல்ல மனுஷனா நம்ம செய்யறது தப்புலாம். சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்துட்டு நான் நிறைய கான்டாக்ட், தமிழ் கான்டாக்ட் கட் பண்ணிடுவேன். அந்த சபையிலேருந்து கூட்டிட்டு போய் ஜெபிக்க சொல்லுவாங்க, என் கான்டாக்ட் கொடுங்க, நான் பேசுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்னால் முதல்ல அவங்க சொல்கிறது தான், ஒரு 100 வெள்ளி எனக்கு ஒரு 300 வெள்ளி, அது 300 வெள்ளி போட்டு விடுங்களேன், நான் பார்க்குறேனே அப்படிங்கிறாங்க. நமக்கு அவங்க யாருன்னே தெரியல. பாருங்க, ஜெபத்துக்காக நம்ம போகிறோம். அப்படி அல்ல, அந்த வார்த்தை, ஜீவ வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகள், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள், அதிலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்யும்? வந்து கிடைக்கும். ஹல்லேலூயா! அது நம்ம ஜீவனை பலப்படுத்தும். அந்த வார்த்தை அவர்கள் எதுக்காக அனுப்பினார்கள்? வாய்க்கு திரும்பும். ஹல்லேலூயா! அந்த வார்த்தைகளை நீங்கள்
பிடித்துக் கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையை பலன் தந்து நம் தேவைகளை நிவர்த்தி செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து ஜெபியுங்கள். வாக்குத்தத்த வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாச குடும்பங்களோடு உள்ள நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். இவைகளின் வழியாக ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை பலப்படுத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ப்ளே பண்ணுமா? நன்றியான ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சோர்வுகளை எல்லாம் எடுத்து போடுங்க. ஆவி ஆத்துமா சகத்தில் இருக்கிற சோர்வுகளை நீக்குங்க. ஆண்டவரை பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோர்வுகள் நீங்கட்டும். சோதனைகள் கொண்டு வருகிற சோர்வுகள் நீங்கட்டும். மனுஷனால் வருகிற சோர்வுகள் நீங்கட்டும். பொறாமையினால் வருகிற சோர்வுகள் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஐயா. உற்சாகத்தை தாரும், என்கரேஜான வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. எங்களை உற்சாகப்படுத்தும். என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை மறைத்துக் கொண்டார். என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்ளும். சௌகரியமா உற்சாகமாய் பாடுங்க. Isso
செலுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சோர்வுகள் ஆண்டவரே, எத்தனையோ மனம் தளர்ந்து போன நிலைமைகள் உண்டு கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உடைய ஆவி ஆத்மா சகத்துக்குள்ளே ஊடுருவி செல்லட்டும் ஐயா. ஆண்டவரை தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே தங்கி தாவரித்து எங்களை தேற்றி நடத்துகிறார் தகப்பனே. உற்சாகத்தை தாரும். உங்கள் சோர்ந்து போகிற நேரங்களில் ஆண்டவருக்கு என்கரேஜான வார்த்தைகளை, ஆண்டவரை என்கரேஜான தரிசனங்களை, சொப்பனங்களை தந்து நாங்கள் நெடுநாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து நாங்கள் சந்தோஷம் மனமகிழ்ச்சி கேட்கும்படி செய்து எல்லாம் கலிகூற பண்ணும் ஆண்டவரே. வருகிற மாதங்களிலே கர்த்தர் அப்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் 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 ஐயா. இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.